பார்க்குறேன் புரிதா. இப்போ கான்செப்ட் எப்படின்னா, இப்போ ஒன்று பார்க்குறேன் 1.5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன் ஒன்று, ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கை கொடுப்பேன், கட்டி பிடிப்பேன், அப்படிலாம் இல்லை தலைக்கு புரிதா. 1.5 வருஷம் பார்த்து உசுரை குத்து கத்துவேன், தேட்டர் உள்ள உசுரை குத்து கத்துவேன். எப்படி தெரியல, தெய்வத்தை பார்க்குற மாதிரி தெரியல அவர் எங்களுக்கு, எப்படி சொல்ல தெரியல எனக்கு. அவள் தான் ஒரே வார்த்தை தலை, அவள் தான் ஒரே வார்த்தை தலை, அவள் தான், வேற எதுவுமே கிடையாது. 1.5 வருஷம் இல்லை, எப்போ வந்தாலும் தலை தான் கெத்துதான். நாங்கள் வந்து தலையோட ரொம்ப ஃபேனு, பிக் ஃபேனு. எனக்கு எல்லாமே தலைவர் ஃபேன் தான். நேற்றுலேருந்து டிக்கெட் கிடைக்கல, டிக்கெட் ரொம்ப ஆர்வமாக டிக்கெட்டே கிடைக்கல. நைட் 1 நிமிஷம் பார்த்தவொன்னே டிக்கெட் வெயிட் பண்ணுறோம், டிக்கெட்டே கிடைக்கல. இவெல்லாம் வந்து ரொம்ப தலைவர் ஃபேன். தலைக்காக பேனர் ஆச்சு வச்சுருக்கோம், டிக்கெட் தான் கிடைக்க மாட்டுது. நைட் ஷோ 1 மணி ரொம்ப நேரமாக நிற்க விட்றாங்க, கிடைக்கவும் மாட்டுது. ஆமாம், அது என் தேட்டர்லேயும் போடுறதில்லை, இது ஃபஸ்ட்டு. ஆமாம், இது ஃபஸ்ட்டு தான். இது என் தேட்டர்லேயும் போடுறதில்லை தான். பட் இருந்தாலும் இது வந்து தலைப்படன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே. இப்போ வந்து தலை ரொம்ப ரீச் ஆகிட்டார். தலை வந்து ரொம்ப ரீச் ஆகி ரொம்ப பிரபலமாக இருக்கார் தலையோட. இப்போ மோஸ்ட்லி வந்து தலைப்படம் வந்து 1 மணிக்கு வரனா இது ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். எந்த ஒரு நடிகருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு இவர்கிட்ட இருக்குது. அதில் வந்து இவர் முக்கியமாக பாடலாம். உலகமே பாடும்போது நம்ம பாடு தப்பு இல்லை. இப்போ நாங்கள் எம்ஜிஆர் நகர் கேகே நகரில் இருக்கோம். நாங்கள் இவருக்கு நேற்றுலேருந்து டிக்கெட் கடையில் கட்டி அலைஞ்சிட்டு இருக்கோம். இவர் டிக்கெட் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி பரவாயில்ல, எங்கள் உயிரே பரவாயில்ல. இவர் ஃபஸ்ட்டு பார்த்தவங்க எங்கள் டிக்கெட்டை பார்த்து நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் படத்தை பார்க்குறதுல. எப்படி சொல்கிறது, தலைனாலே ஒரு வித்தியாசமாக, அதுவும் இந்த சிவா டேரக்டர்னா சான்ஸே இல்லை. அவர் டேரக்டர் அது இந்த படம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. இந்த படம் வித்தியாசமாக வந்துன்னா அவர் வேறு லெவலில் அவர் எங்கேயோ போய்ட்டு தலை. ஆமாம், கண்டிப்பாக. அதெல்லாம் ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அது ஸ்க்ரீனில் பார்த்தாலே பூவை அப்படி அந்த கோயம்பேல பூவே ஸ்க்ரீன் கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி தலையை வந்து உண்மையாலே சம மாசு. தலை இருக்க மனசுனால எல்லாருக்கும் நல்ல மனசுனாலே இப்போ தானே மேலே வந்துடும். அந்த மாதிரி தலைக்கு நல்ல மனசு இருக்குது. அவ்வளோதான். தலையை பார்க்கணும் ஸ்க்ரீனில், அதுக்காக எது வேணா செய்யணும். எங்கள் தெய்வம்ண்ணா அவருக்காக உயிரே கொடுப்போம். 1 மணி சொல்ல என்னன்னா நைட்லேருந்து காலையில் எத்தனை மணி வேணால் வெயிட் பண்ணிப்போம். தலை தானே முக்கியம், அதுக்கப்புறம் தானே எல்லாம். எங்கள் தலையோட மாசை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கோம். எந்த சாருக்கும் 1 மணி சொல்ல வச்சிருக்க மாட்டாங்க. எங்கள் தலைக்கு பார்த்தீங்களா இல்லே தெரியும். உயிர் கொடுக்குற ரசிகர்களாக இருக்கும் எல்லாம். நான் அரசியலாம் வேணாண்ணா, அது எதுக்குண்ணா அரசியல்? அவரோட கை என்ன பண்ண மரணமாக வெயிட் பண்ணுகிற விசுவாசத்துக்கு அவர்தான் அரசியல் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, சும்மா கை காட்டு போயிடுவாங்க. அது அரசியல் வந்தால் தான் கை காட்டணும்னு தோணும். இப்போ நீ வந்து என்ன பார்க்குறேன்னு வச்சுக்க, கட்டி பிடிக்கணும்னு தோணும். தலைக்கு மட்டும்தான் அப்படி கட்டி பிடிக்கணும்னு தோணும். அவனும் கட்டி பிடிக்க மாட்டான். அம்மா போய் பார்க்குறோமா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அவள் தான் புரிதா. தலைநாதம் மட்டும்தான் தலை கெத்துவார். யாரும் கிட்ட கூட நிற்க முடியாது. தலை எங்கள் தலை அரசியல்லாம் வந்தால் நான் ஒரு கை காமிச்சா போதும், எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம். தலைக்காக உயிரே கூட ஃபேன்ஸ் நானாலாம். அவர் தானே எங்களுக்கு முக்கியம். அவர் அரசியலாம் வந்தால் தான் அவர் ஸ்மைலுக்காகவே வருவோம். நான் தேட்டர் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நிற்பேண்ணா. அவரோட என்ட்ரன்ஸ் போதுண்ணா. இப்போ தெரியுதா நீ சொல்கிற பற்றி அஜித் தான் போடுறான். எதுக்கு போடுறாங்க? அவர் மாசுக்கோசம் தான் போடுறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறோம் புரிதா. இவரு ரஜினி வருவார், விஜய் வருவார், எல்லாரும் வராங்க. ஓகே, தலை வந்தால் மட்டும்தான் எல்லாம் மாசு, வேற எல்லாம் கால் தூசு, அவள் தான். ஓகேவா?